அடடே! சீமானா இப்படி பேசுறது அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சீமான் பேசிய விஷயங்கள் அப்படிப்பட்டது. சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் சந்தித்து பேசியிருந்தது அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது பற்றிய ஒரு கேள்வியை இன்றைக்கி நிருபர் ஒருத்தர் சீமான் கிட்ட கேட்டார். அதற்கு சீமான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே யாருக்கு ஷாக்காக இருக்கோ இல்லையோ தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்தை ஏன் சந்திச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் நீண்ட நாளாக அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அவர் ஒரு எலும்பு நரம்பு ரதம் சத ரத்தம் இருக்கிற ஒரு மனிதன் கிடையாது. அவர் ஒரு காந்தம். நீங்கள் எந்த கொம்பனா அவரோட நடிச்சிங்கன்னா அவர் எல்லாரையும் காலி பண்ணி தன் பக்கம் மொத்த பேரையும் இழுத்துருவார். ஆங்கிலத்தில் ஒரு மேக்னெட்டு மேலே அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு காந்தம். அவர் எத்தனை பேர் இருந்தாலும் தனிச்சிருப்பாப்ல. அவரை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. நான் கமலோட கமலண்ண ரசிகன். எங்கள் ஊர், நாங்கள் ஒரே ஊர்னால அதீதமாக அண்ணன் மேலே பற்றும் ரசிகர்கள். ஆனாலும் ரஜினிகாந்த் ஐயாவை அதே மாதிரி ரசிப்போம். அப்போ அந்த இதில் நான் அந்த இப்போ அந்த படம், இப்போ தம்பி இவர் ஞானவேல் எடுத்த படம் அந்த படத்தில் இந்த கதை, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை பாராட்டும் போது சரி அதை நேரம் போய் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு வருவோம்னு போனோம். அவர் என்ன கட்சி வச்சிருக்காரா, நாங்களும் கூட்டணி வைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சந்திக்கும் போது தெரியுது அவர் ஒரு நல்ல இதயமுள்ள மனிதர். அவர்கிட்ட பேசும்போது நிறைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டார். நான் திரையில் அவரை இப்படிலாம் ரசித்தவங்கிறத சொன்னோம். அவ்வளோ பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான்.